வணக்கம் தோழமைகளே, மீண்டும் புதிய கதையுடன் உங்களிடம் வந்துவிட்டேன். நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். இது முற்றிலும் புதிய கதை இல்லை. ஏற்கனவே கேட்டு நீங்கள் ரசித்த என்னுயிரே காதல் கதையின் அடுத்த பகுதி. ஆனால் முற்றிலும் புதிதாக. ஏனென்றால் இது ஆன்டி ஹீரோ வகை கதையை சார்ந்தது. பாகம் 2. வாசித்துக் கொண்டிருப்பது உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். இப்பொழுது கதைக்குள்ள போகலாம். என்னவளே 1. அது ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம். சுற்றி இருக்கும் வட்டாரங்களிலேயே அந்த அளவு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் எங்கும் இல்லை என்றே கூறலாம். மக்களின் கூட்டத்திலும் ஆரவாரத்திலும் அந்த இடமே களை கட்டி கொண்டிருக்க, சுற்றத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் என்று ஜன நெரிசலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க, மேடையில் பீச் வண்ண லெஹங்காவில் தேவதையாக ஜொலித்து நின்றாள் வெண்ணிலா. வெண்ணிலா குமரன் இனிய நிலாவின் செல்ல புதல்வி. அவனுக்கு வானிலவின் மீது கொண்ட நாட்டமோ அல்லது தன் மனைவியின் மீது கொண்ட அதீத காதலோ, தன் செல்ல மகளுக்கு குமரன் வெண்ணிலா என்று பெயரிட்டு இருந்தான். என்னதான் அவளின் பெயர் வெண்ணிலா என்றாலும் வீட்டிலும் மற்ற அனைவரும் அவளை செல்லமாக அழைப்பது குட்டிமா. ஆம், குட்டிமாதான் அவள் அனைவருக்கும். வீட்டில் அனைவரும் இனிய நிலாவை நிலா என்று அழைக்க, குமரன் மட்டுமே தன் மனைவியை இனியா என்றுதான் அழைப்பான். ஏனோ மற்றவர்கள் அழைக்கும் நிலாவை விட அவளுக்கு தன் கணவனின் பிரத்யேக அழைப்பான இனியாதான் மிகவும் பிடித்திருந்தது. தன் கணவன் தன் இளைய மகளுக்கு வெண்ணிலா என்ற பெயர் வைக்கும் போது அவள் கண்களை அகல வெறித்துதான் பார்த்தாள் தன் கணவனை. முதல் மைந்தனுக்கு தாய் மாமனான நெடுமாறன் தன் கணவனின் இன்னொரு பெயரான சரவணன் என்று பெயர் வைத்திருக்க, அடுத்த குழந்தைக்கு நெடுமாறனையே பெயர் வைக்க சொல்ல, அவனோ தன் மாப்பிள்ளையை குமரனையே பெயர் வைக்க சொல்லி இருந்தான். 3 அண்ணன்களுக்கு கடைசி தங்கையாக பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு வெண்ணிலா என்று குமரனே பெயர் வைத்திருந்தான். அந்த பெயரை அவன் தன் மகளின் காதில் 3 முறை உரைக்கும் போது தன் மனைவியை பார்த்து மந்தகாச புன்னகையை சிந்தியபடியே பெயர் வைத்தான். கணேசன் ஹேமாவிற்கு 2 ஆண்மகனாக போக, இனிய நிலாவிற்காவது அடுத்த பெண் குழந்தை பிறக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்க, அவர்கள் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பொய்யாக்காமல் அழகிய பூஞ்செண்டாக வெண்ணிலா பிறந்திருந்தாள். தன் தாயை ஒத்த அழகுடன், அகன்ற விழிகளுடனும், தன் தகப்பனுடைய பிரத்யேக கண்ண குழியுடனும் பிறந்திருந்த தன் மகளை கையில் ஏந்திய போது குட்டி நிலா என்றுதான் அவன் அழைத்தான். அதன் பின்பு பெயர் சூட்டும் ஒரு வைபோக நாளில் அவளுக்கு வெண்ணிலா என்ற பெயரையும் அவனே சூட்டியிருந்தான். இதோ இன்று வளர்ந்து 23 வயதை கடந்த தந்தையை போல BABL முடித்து வக்கீலாக தன் தந்தை நீதிபதியாக பொறுப்பேற்று இருக்கும் உத்தமபாளையம் ஹைகோர்ட்டில் தன் தந்தையின் தோழனான விக்னேஸ்வரன் என்ற பெரிய வக்கீலிடம் ஜூனியராக சேர்ந்து 2 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் திருமணம் முடிவாகி இருந்தது. இந்த திருமணம் அவள் சற்றும் எதிர்பாராதது. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருடமாக கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். வீட்டில் தந்தையும் அவளிடம் அதை பற்றி பேசியிருந்தார். அவளுக்கு அந்த திருமணத்திலும் தன் மாமன் மகன் பிரபுவின் மீதும் அவ்வளவு ஈடுபாடில்லை என்றாலும், தன் மாமனும் அத்தையும் வந்து கேட்கும் போது மறுக்க தோன்றாமல் அதற்கு சம்மதித்திருந்தனர் பெற்றவர்கள். தனது விருப்பமின்மையை தன் அண்ணன் சரவணனிடம் அவள் பகிர்ந்து கொள்ள, உனக்கு பிரபு பிடிக்கலையா இல்ல இந்த கல்யாணமே பிடிக்கலையா? அவன் உன்னை எவ்வளவு விரும்புறான் தெரியுமா, அதுவும் சின்ன வயசுல இருந்தே என்று கேட்டான் சரவணன். அண்ணா, ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையே. இதுக்குள்ள கல்யாணம் வேணாம்னு அப்பா கிட்ட சொல்லுங்க அண்ணா என்று தன் அண்ணனிடம் கெஞ்ச, அவனுக்கோ பிரபுவை மிகவும் பிடித்திருந்தது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். தன் தங்கையை சிறு வயதிலிருந்து விரும்புகிறான். 1 வயதுக்கு மேல் அவன் பார்வை சரவணனுக்கே புரியப்பட, என்னடா என் தங்கச்சிய ஒரு மாதிரி பார்த்து வைக்கிற என்ற கேள்வியுடன் அவன் நிற்க, இல்ல மச்சான், அது எனக்கு வெண்ணிலான்னா ரொம்ப பிடிக்கும். பெருசான உடனே வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று தன் மைத்துனனிடமே அவன் பகிரங்கமாக பகிர்ந்துவிட, குறை ஒன்றும் சொல்ல முடியாத மாமனின் வளர்ப்பிலும் உத்தமமான வளர்ந்து நிற்கும் பிரபுவை ஏனோ சரவணனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் தங்கையை நன்றாக பார்த்து கொள்வான் என்று தோன்றிவிட, தன் தங்கையிடம்,
ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு குட்டிமா, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது என்று பாசமாக அவள் தலையை வருடியபடியே கூறியவனை வெட்டவா குத்தவா என்று முறைத்து பார்த்தாள் வெண்ணிலா. மனதிற்குள் அவனுக்கு 100 அர்ச்சனைகளை வைத்துக் கொண்டே அவனை முறைத்து பார்த்து கொண்டு வாயில் முணுமுணுப்புடன் அங்கிருந்து அகன்று சென்றவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது சரவணனுக்கு. காத்தவராயன் புஷ்பா தம்பதியினர் தனது மூத்த மகன் பிரபு வெண்ணிலாவை விரும்புகிறான் என்று தெரிந்தவுடனே திருமணத்திற்கு என்று 1 வருடம் முன்பே கேட்க இனிய நிலாவும் குமரனும் சற்று தயங்கினார்கள். அவர்கள் வீட்டில் அத்தை மகன் பெரியப்பா மகன் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையுமே சகோதர சகோதரிகளாக பாவித்து வளர்த்திருந்தார்கள். தேவ் லக்ஷ்மியின் மகன் ஆதித்யன், மகள் அதிதி, ஹேமா கணேசனின் மகன்கள் ஆகாஷ் தினேஷ், குமரன் இனிய நிலாவின் மகன் சரவணன், மகள் வெண்ணிலா என்று அனைவரையுமே சகோதர தத்துவ முறையுடன் தான் பழக வைத்திருந்தனர். என்னதான் பங்கஜமும் தேவுடைய தகப்பனார் சுந்தரமும் ஒன்றுவிட்ட அண்ணன் தங்கை என்று இருந்த போதும் பங்கஜம் தன் ஒரே மகளான லக்ஷ்மியை சுந்தரத்தின் மகனான தேவிற்கு திருமணம் செய்து வைத்திருந்ததால் கிட்டத்தட்ட அவர்கள் உறவு முறையில் திருமணம் முடித்து இருந்தனர். அதனால் பிற்காலத்தில் இந்த உறவுமுறை திருமணங்கள் இனிமேல் தங்களின் வீட்டில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்திருந்த பங்கஜம் ரங்கராஜன் குடும்பத்தினர் அனைத்து பேரன் பேத்திகளையும் சகோதர தத்துவ உறவு முறைகளுடன் வளர்த்திருந்தனர். காத்தவராயன் புஷ்பா தம்பதியினர் வந்து தன் மூத்த மகன் பிரபுவிற்காக கேட்கும்போது அனைவருக்கும் திகைத்த நிலைதான். தங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கும் போது அந்த தீர்மானத்தை மாற்றும் விதமாக மனைவியின் குடும்பத்தினர் வந்து கேட்க அதை எப்படி நிராகரிப்பது என்று தெரியாமல் விழித்தவர்கள் ஒரு வழியாக தங்கள் வீட்டில் சம்பிரதாயங்களை சொல்ல அதை பொறுமையாக செவிமடுத்த காத்தவராயன் புஷ்பா தம்பதியினர், அப்படி பார்த்தா நானும் இனிய நிலாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணன் தானே மாப்பிள்ள, என்னதான் ஒரு வகையில ரத்த சொந்தம் இருந்தாலும் நான் சொந்த அண்ணன் இல்லதானே என்று கூற அதற்கு மேலும் அவர்கள் தயக்கத்தை பார்த்து, என் மகன் உங்க பொண்ண சின்ன வயசுல இருந்தே விரும்புறான், அது நம்ம சரவணனுக்கு கூட தெரியும் என்று கூற குமரன் தன் மனைவியை திரும்பி பார்த்தார். இதற்கு மேல் என்ன சொல்வது என்று அமைதியாக கடந்த குமரன் தன் மகளிடம் கேட்டுவிட்டு கூறுவதாக சொல்லிவிட்டார். குமரனை பொறுத்தவரை தன் மகளுடைய சம்மதம் மிகவும் முக்கியம் என்று நினைத்தார். பிரபு மிகவும் நல்லவன்தான், அது குமரனுக்கு தெரியும். சரவணன் எனக்கும் பிரபுவை பிடித்திருக்கிறது என்பதை அவன் உணர்த்தி விட்டான். இப்பொழுது வெண்ணிலாவின் சம்மதமே இதில் பிரதானமாக முக்கியத்துவம் பெற்று நின்றது. தன் மகளிடம் அதை கேட்க அவளோ, எனக்கு இப்ப திருமணம் வேணாப்பா, நான் உங்களை மாதிரி பெரிய வக்கீலாகி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கூறிவிட அதற்கு மேல் என்ன செய்வது என்று அவருக்கும் தெரியவில்லை. நாம விரும்புறவங்களை விட நம்ம விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம நல்லா இருப்போம் குட்டிமா. எனக்கும் சொந்தத்துல திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை, ஆனா அவன் மனசுல உன் மேல ஆசைய சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருக்கான். இப்ப அதை தடுத்தா அவன் அதே ஏக்கத்தோட தான் இருப்பான் என்று இனிய நிலா தன் மகளுக்கு எடுத்து கூற அமைதியாக தன் மனைவியையும் மகளையும் பார்த்து கொண்டிருந்த குமரன், நீ யாரையாவது விரும்புறதா இருந்தா சொல்லிடுமா, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காது. அப்ப என்னால பிரபுவோட குடும்பத்துக்கிட்ட ஓரளவுக்கு பேசி புரிய வைக்க முடியும் என்று குமரன் கேட்க, அப்படி ஏதாவது இருந்தால் தானே சொல்வதற்கு என்று யோசித்தவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேனா என்று தன் தந்தையை கட்டி கொண்டு அவள் கூற, தன் மகள் தன்னிடம் எதையும் மறைக்க மாட்டாள் என்ற அதீத நம்பிக்கையிலும் தன்னை விரும்பும் ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவளின் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று ஏதேதோ கூறித்தான் அவளை அந்த திருமணத்திற்கு அவர்கள் சம்மதிக்க வைத்திருந்தனர். பிரபுவை அவளுக்கு பிடிக்காது என்றெல்லாம் இல்லை, ஆனால் காதலிக்கும் எண்ணம் எல்லாம் தோன்றவே இல்லை. காத்தவராயன் புஷ்பா தம்பதியினரை அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிகவும் நல்லவர்கள், ஒரு காலத்தில் தன் தாய்க்கு துணையாக இருந்தவர்கள் என்றெல்லாம் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அவர்களின் மகன் என்ற முறையிலும் அவன் நல்லவன், அவன் பார்வை எப்பொழுதும் தவறாக தன்னை பார்த்ததில்லை என்ற முறையிலும் அவனை அவளுக்கு பிடிக்கும். ஆனால் காதல் என்று ஒன்று இல்லாமல் திருமணமா என்று யோசித்தவளுக்கு தந்தை கூறுவதும் சரி என்றுதான் பட்டது. தந்தையின் வார்த்தையை எப்பொழுதும் தட்டாதவள் பெற்றவர்கள் நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தன் தந்தை கூறிய இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். ஆனால்
படிப்பு முடிந்து தன் வேலையை சேர்ந்த பிறகுதான் திருமணம் என்ற கண்டிஷனுடன் சம்மதித்திருந்தாள். இதோ இன்று நிச்சயம் நடந்து கொண்டிருக்க அடுத்த நாள் காலையில் திருமணம். அன்று பெரியவர்களால் முகூர்த்த பத்திரிகை வாசிக்கப்பட்டு இரு வீட்டாரும் சம்மதித்து மாலை மாற்றிக்கொண்டு மணமக்களையும் மேடையில் ஏற்றி இருந்தனர். பிரபு அழகன் என்றெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கம்பீரமானவன், நல்லவன் என்று அவளுக்கே நன்றாக தெரியும். பெண்களை மதிக்க தெரிந்தவன். அவனுடைய பார்வை மாற்றங்களை அவளும் கவனித்திருக்கிறாள். அதில் ஆர்வமும் காதலும் நிரம்பி வழிய சிறு வயதில் அதை தவறாக எண்ணியது கூட உண்டு. ஆனால் அவளுக்கு புத்தி வந்த பிறகு அவனின் பார்வையில் தவறு இல்லை, காதல் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாள். அவனுடனான இந்த திருமணத்திற்கு அது மட்டுமே போதுமானதாக இருக்க, தன் தாய் தந்தையின் அறிவுரையையும் ஏற்றதாக இருக்க திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். மக்கள் கூட்டம் அலைமோத புன்சிரிப்புடன் அவள் மேடையில் வருபவர்களுக்கு நன்றி உரைத்துக் கொண்டிருக்க, அவளின் அருகில் இருந்த அவளுடைய வருங்கால கணவன் அவளையும் அவ்வப்போது ரசித்துக் கொண்டிருப்பது அவளுக்கு புரிந்திருந்த போதிலும் அதை கண்டு கொள்ளாது வருபவர்களை உபசரித்து மேடையில் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நின்று இருந்தார்கள் வெண்ணிலா, பிரபு இருவரும். பிரபுவிற்கோ தன்னுடைய சிறுவயது காதல் நிறைவேறிவிட்ட சந்தோஷம் ஒரு புறம் என்றால், தன் மனம் கவர்ந்த காதலி தன் மனைவியாக வரப்போகும் சந்தோஷம் மறுபுறம். அவளுடைய அழகில் அவனுக்கு எப்பொழுதுமே பிரமிப்பு இருந்திருக்கிறது. தன் அத்தை இனிய நிலாவின் அழகு மொத்தமும் தன் மகளுக்கு கொடுத்து விட்டார் போல என்று நிறைய முறை யோசித்து இருக்கிறான். அவனுடைய ஒரே அத்தையான இனிய நிலாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதனாலவோ என்னவோ அவரின் பெண்ணையும் சிறு வயது தொட்டே பிடிக்க ஆரம்பித்து விட்டது. தன் அத்தையுடைய அழகும் அகன்ற விழிகளும் தன் மாமனுடைய கண்ண குழியும் புன்சிரிப்பும் என்று இருவரின் அழகையும் சேர்த்து பிறந்த பிரம்மனின் அழகோவியம் தான் அவள். என்னதான் பெரியவர்கள் வந்து திருமணம் கேட்டிருந்த போதிலும் அவள் அதற்கு சம்மதிப்பாளா என்று மிகப்பெரிய ஐயம் தேங்கி நிற்க, முதலில் மறுத்தவள் அதன் பிறகு சம்மதித்ததே போதும் என்று தோன்றிவிட்டது அவனுக்கு. அவனுக்கும் தெரிந்தே இருந்தது அவர்கள் குடும்பத்தில் சொந்தத்தில் திருமணம் முடிப்பதில்லை, உடன்பாடு இல்லை என்று. அதனால் தான் சரவணன் கேட்கும் பொழுது தன் மனதை மறைக்காமல் தன் மைதுனனுக்கு உரைத்திருந்தார். சரவணனுக்கு பிரபுவை மிகவும் பிடித்திருந்தமையால் அப்பொழுது சம்மதித்தும் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் வெண்ணிலா முடிவு எடுக்காமல் தன்னுடைய திருமணம் சாத்தியப்படாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவர்கள் வீட்டில் யாரையும் வற்புறுத்தி எதிலும் திணிக்க மாட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, வெண்ணிலாவும் திணித்ததையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ரகம் இல்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவனுக்கு இருந்த ஐயம் எல்லாம் ஒதுங்கி இதோ இன்று நிச்சயம் முடிவடையும் நிலையில் இருக்க, நாளை காலை திருமணம் என்ற சந்தோஷ மிகுதியில் அவன் மனம் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தது. மேடை ஏறியவர்களை உபசரித்துக் கொண்டு இருந்தாலும் தன் மனைவியாக போகிறவளை மையலுடனும் காதலுடனும் அடிக்கடி ரசித்துக் கொண்டிருந்தான். அதை அங்கே இருந்த இரு விழிகள் சலனமற்று வெறித்து பார்வை பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வை மணமக்களை மட்டுமல்லாமல் மணமக்கள் குடும்பத்தாரையும் வெறுத்த பார்வைதான் பார்த்து கொண்டிருந்தது. அனைவரையும் விழுங்கிவிடும் ஆவேசம் அந்த பார்வைக்கு இருக்க, முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் இருக்க, பிரம்ம பிரயோதனம் பட்டுத்தான் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து அதை அடக்கி ஆள தெரிந்தவன் இப்பொழுது அப்படியே அமர்ந்து சலனமற்ற பார்வை பார்த்து கொண்டிருந்தான் அவன். வெண்ணிலாவை நோக்கிய பிரபுவின் காதல் பார்வையோ, வெண்ணிலாவின் அதீத அழகோ, செயற்கையாக என்றாலும் சிரித்து அவள் கன்னத்தில் விழும் குழியோ, அவளின் அகன்ற விழியோ, அது எல்லாம் அவன் கவனத்தை கவரவில்லை. அவனின் கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தது அந்த குடும்பத்தினரின் சந்தோஷம், அதை குலைக்கும் ஆவேசம். அமைதியாக சலனமற்ற பார்வை பார்த்து கொண்டிருந்தவனின் உள்ள குமுறல் அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. அவனின் கண்களில் புலியின் வேட்கை இருந்தாலும் அதை நிறைவேற்ற சலனமற்று பார்த்து கொண்டிருந்தான் அனைத்தையும், அனைவரையும். அவளை சுற்றி வெறும் இருட்டு மட்டுமே இருக்க, தான் எங்கிருக்கிறோம், இது கனவா நினைவா என்று அவள் திகைத்து யோசித்தது ஒரு நிமிடமே இருக்கும். இது கனவு இல்லை என்று உணர்த்தும் வகையில் அவள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்க, அந்த இருட்டு அறை இது நிதர்சனம்தான் என்று அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. வாயை திறந்து கத்த முயற்சித்த போதுதான் உணர்ந்து கொண்டால் வாயிலும் கட்டு போட்டு இருப்பதை. என்ன நடந்தது என்று சற்று சிந்திக்கலானாள். விடிந்தால் திருமணம், வரவேற்பு முடிவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. கால்களும் உடலும் ஓய்வுக்காக கெஞ்ச
இப்பொழுதுடா இவர்கள் தனியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று அனைத்தையும் சகித்துக் கொண்டு நின்றவளின் உபாதையை புரிந்து கொண்ட பிரபு, என்ன வெண்ணிலா, டயர்டா இருக்கா? இரு, நான் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன் என்று அவன் கூற, இவன் மட்டும் தன்னை எப்படிதான் கவனிக்கிறானோ? ஒருவேளை தந்தை கூறியது உண்மைதானோ? தான் விரும்புபவர்களை விட தன்னை விரும்புபவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ? இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவன் அவளை பார்த்து பார்த்துதான் கவனிப்பான். சற்று முகம் சுணுங்கினாலும் என்ன ஏது என்று கேட்டு அதை அவளுக்கு நிவர்த்தி செய்ய முயற்சிப்பான். காற்றுக்கு தவித்தால் விசிறிவிடக் கூட தயங்காதவன் என்று அவளுக்கும் புரிந்திருந்தது. அவனுடைய அந்த காதல், அதீத காதல், அவளை எந்த சலனமும் ஏற்படுத்தாதது அவளுக்கே பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இன்றும் அதை போல எண்ணிக்கொண்டவள் சிரித்து மழுப்பி வைத்தாள். ஒரு வழியாக நிச்சய வரவேற்பு முடிய களைப்பிலும் அசதியிலும் அவளுக்கு உணவு கூட சரியாக இறங்கவில்லை. அவளுடைய சோர்வை கண்ட ஆகாஷ், நீ போய் ஓய்வெடு குட்டிமா என்று கூறிவிட, தன் அண்ணனை புன்னகையுடன் பார்த்தவள் முதலில் சென்று உடைகளை களைத்துவிட்டு சாதாரண உடைக்கு மாறியவள் அப்படியே படுத்து உறங்கிவிட்டாள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இதோ இந்த இருட்டு அறையில் இருக்கிறாள். எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்த இருட்டு அறையில் அது பகலா இரவா என்று கூட தெரியவில்லை. உடல் முழுவதும் வலிப்பது போல தோன்றியது. மூளையும் யோசிக்க மறுத்தது. முதலில் சுதாரித்தவள் தன் உடம்பில் உடைகள் இருக்கிறதா, உடம்பில் அசாதாரணமாக ஏதாவது தோன்றுகின்றதா என்பதை கண்களை மூடி கணிக்க முயன்றாள். சோர்வு மயக்கத்தை தவிர வேறு எதுவும் அவளுக்கு தென்படவில்லை. சற்று ஆழ்ந்து யோசித்து அதை அவதானிக்க முயன்றும் எதுவும் அப்படி அவளுக்கு தோன்றவில்லை. முதலில் தான் எதன் மீது இருக்கிறோம் என்பதை ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தாள். கண்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அவளுடைய மற்ற புலன்கள் எல்லாம் விழித்திருக்க, கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் தான் அமர்ந்திருக்கும் இடத்தை ஆராய அது ஒரு மெத்தை என்பது புலப்பட்டது. அதிலிருந்து ஊர்ந்து வர ஆரம்பித்தாள். மெத்தை என்றால் அது கட்டிலின் மீது இருக்கலாம் என்று கூட தெரியாத பேதை இல்லை அவள். ஏதாவது ஒரு முயற்சி செய்து தானே ஆக வேண்டும். பொறுமையாக மெத்தையின் ஓரத்திற்கு வந்தவள் கால்கள் இருந்த பகுதியை கீழே வைக்க முயற்சிக்க, அந்தோ பரிதாபம், மொத்தமாக தொப்பென்று கீழே விழுந்தாள். என்றபடி கண்களை மூடினாள். அப்போதுதான் அவள் கண்கள் கட்டப்பட்டிருப்பது திரும்பவும் ஞாபகம் வர, உஃப் என்று காற்றை வெளியேற்றியவள் தன்னை தானே விடுவிக்க முயன்றாள். கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருக்க அதை அவிழ்க்க பெரும்பாடுபட்டாள். முன்னால் கட்டியிருந்தால் கூட ஏதாவது செய்திருப்பாளோ என்னவோ. தன் கைகளை கட்டியவனை மானசீகமாக திட்டிக்கொண்டே உடலை நிதானப்படுத்த முயற்சி செய்தாள். விழுந்ததின் பலனாக மேலும் ஆங்காங்கே வலி ஏற்பட உடலை குறுக்கி வளைத்து என்று ஏதேதோ செய்த போதிலும் அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. சற்று நேரம் முயன்றவள் சோர்ந்து விட்டாள். அட போங்கப்பா என்ற ரீதியில். இங்கு கல்யாண மண்டபமே சலசலப்பாக இருந்தது. பெண்ணை காணவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருந்தனர். குமரன் மட்டும் எதையும் காதில் வாங்காமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். தன் மகளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதா என்ற ஐயம்தான் அவருக்கு முதலில் தோன்றியது. நீதிபதியாக நியமித்து 4 வருடங்கள் கடந்து விட்டிருந்தது. இந்த 4 வருடங்களில் எதற்கும் அஞ்சாத நியாயமான சட்ட ரீதியான தீர்ப்புகளை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு பகைவர் ஏராளம் இருக்கலாம். உண்மைக்கென்று போராடுபவர்களுக்கு என்று பகைவர் கூட்டம் அதிகமாகத்தானே இருக்கும். அவர் வக்கீலாக இருந்த போதிலும் சரி, நீதிபதியாக ஆகிவிட்ட போதிலும் சரி, நியாயத்திற்கும் நேர்மைக்கும் மட்டுமே அவர் கட்டுப்பட்டு வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதில் எதை தன் மகளின் இந்த பிரச்சனையுடன் முடிச்சிடுவது என்று தெரியாது விழித்தார். எதுவாக இருந்த போதிலும் அவருக்கு தன் மகளின் பாதுகாப்பு மட்டுமே முக்கியம் என்று பட அடுத்தடுத்த வேலைகளில் மும்முரமாக இறங்க ஆரம்பித்து விட்டார். அண்ணன் தம்பி மூவரும் ஆகாஷ், சரவணன், தினேஷ் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடமாக தேடி சென்று விட்டிருந்தனர். தேவ், ஆதி, கணேசன், ரங்கராஜன், நெடுமாறன், இளமாறன், காத்தவராயன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் தேடிக் கொண்டிருந்தனர். பிரபு பரிதவிப்பாய் தன் அண்ணன்களுடன் நின்று கொண்டிருந்தான். இனிய நிலா தன் மகளை காணவில்லை என்று தெரிந்தவுடன் தோய்ந்து அமர்ந்து விட்டாள். லக்ஷ்மி, ஹேமா, அனு என்று அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்த போதிலும் தன் மகளின் நிலை தெரியாமல் தவித்தபடி இருந்தாள். குமரன் யோசனையில் நின்றுவிட விக்னேஸ்வரன் அந்த நிலையை
நிலையை கையில் எடுத்து திருமணத்திற்கு என்று வந்திருந்த டிஜிபியின் உதவியுடன் காவலர்களை ஆங்காங்கே தேட கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். நிலாவிற்கு மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அங்கிருந்த சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்திருந்தனர். அது நிலாவின் காதிலும் விழ மனதளவில் உடைந்து கொண்டிருந்தாள். தன் மகள் யாரையும் விரும்பவில்லை என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தால் அவர்களே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்திருப்பார்கள் என்று வெண்ணிலாவிற்குமே தெரியும் என்பதால் அவள் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் யோசிக்கவே இல்லை. தன் மகளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டிருக்குமோ அல்லது தன் கணவரின் பகைவர்களின் தன் மகளை கடத்தி வைத்து கொண்ட ஏதாவது ஒரு வழக்குக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்க சொல்வார்களோ என்று ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். குமரன் பொறுத்தவரையில் மகளின் மீது மிகுந்த அன்பு இருந்த போதிலும் நேர்மைக்கு மட்டுமே துணை போவார் என்பது இனிய நிலாவிற்கு நன்றாகவே தெரியும். தன் மகளின் பாதுகாப்பு மட்டுமே இப்பொழுது அவளுக்கு முக்கியமாகப்பட்டது. தன்னை தேற்றி கொண்டிருந்தவளை ஒதுக்கி நிறுத்திவிட்டு தன் கணவனை நோக்கி வந்தவள் தன் முந்தியை மடிப்பிச்சை ஏந்துவது போல அவர் முன்பு நீட்டி, என்னங்க, என் பொண்ணு எனக்கு வேணும். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்ல. நீங்க கேளுன்னு சொல்லும் போது கூட எனக்கு எல்லாமே நீங்களே செஞ்சிருந்தீங்க, கேட்கணும்னு தோணல. ஆனா இப்ப முதல் முறையா கேட்கலாம்னு தோணுது. என் பொண்ணு பாதுகாப்பா முழுசா வேணும், உயிரோட வேணும். அவளோட கற்புக்கு எந்த கலங்கமும் நேரிட்டு இருக்க கூடாது. உங்ககிட்ட மடிப்பிச்சை ஏந்தி கேக்குறேன். தயவு செஞ்சு என் மகளை ஆரோக்கியமா முழுசா என்கிட்ட திரும்பி கொடுத்துடுங்க என்று கேட்டு நிற்க அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மனதளவில் ஆடி போய் நின்றிருந்த குமரன் பார்ப்பதற்கு திடமாக தோன்றினாலும் மனதினுள்ளே சில்லு சில்லாக உடைந்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கும் அவருடைய மகளுடைய பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அவளுடைய உயிரும் மானமும் கூட அவருக்கு முக்கியமானது தானே. ஆனால் முதன் முறையாக தன் முன்பு மடிப்பிச்சை கேட்டு நிற்கும் தன் மனைவியை கையால் ஆகாத தனத்துடன் பார்த்து நின்றவர் சுற்றி இருப்பவர்களை பற்றி யோசிக்காமல் இனிய நிலாவை தன்னுடன் அணைத்து கொண்டார். அவள் தலையில் கை வைத்து அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டார். அதற்கே காத்திருந்தது போல இனிய நிலா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட எந்த வார்த்தைகளை போட்டு அவரை தேற்றுவது என்று தெரியாமல் அவளின் முதுகை தடவி கொடுத்தவர், நான் இருக்கேன் இனியா, நம்ம மகளுக்கு ஒண்ணுமாக விடமாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது நம்ம மகளை கூட்டிட்டு வருவேன். அவளோட பாதுகாப்பு எனக்கும் முக்கியம் இனியா என்று அவர் முதுகை தடவி கொடுத்தபடியே சமாதானம் கூறி கொண்டிருந்தவருக்கு யார் சமாதானம் கூறுவார்கள்? சுற்றி இருந்த சூழல் அசாதாரணமாக மாறிக்கொண்டிருந்தது. திருமணத்திற்கென்று வந்திருந்தவர்கள் சூழ்நிலையை பார்த்து சில பேர் அவர்களுக்கு உதவ முன்வர, சில பேர் புறம் பேச, இத்தோடு எங்கே திருமணம் நடக்க போகிறது என்று யோசித்து சில பேர் தங்கள் வீட்டை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். ராகவனின் மகன்கள் சேதுராமன், லக்ஷ்மணன் அவர்களின் மகன்கள் என்று ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டிருக்க யார் கண்ணிற்கும் அவள் தென்படவே இல்லை. ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் என்று எல்லா இடங்களிலும் விசாரிக்க அங்கெல்லாம் அவள் சென்றிருந்தால் தானே யாராவது அவளை பார்த்திருப்பார்கள். அவள் சென்ற இடம் அவளுக்கே தெரியாத போது சுற்றி இருந்த யாருக்கு எப்படி தெரியும்? காலையில் கதவு தட்டும் ஓசையில்தான் துயில் கலைந்து எழுந்தார் இனிய நிலா. அந்த அறையில் லக்ஷ்மி, பங்கஜம், இனிய நிலா, வெண்ணிலா என்று படுத்திருக்க வெண்ணிலாவை தவிர மற்ற மூவரும் அங்கு இருந்தனர். ஆனால் நேரத்தை பார்த்தவருக்கு என்ன இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறோம் என்று யோசித்தபடியே தன் தலையில் கையை வைத்தார். தலை ஏதோ பாரமாக இருப்பது போல தோன்ற தன் மகள் எங்கே இருக்கிறாள் என்று பார்த்தார். மீண்டும் கதவு தட்டும் ஓசை கேட்க கதவின் அருகில் சென்று கதவை திறந்தார். கதவு உள்பக்கமாக தாள் போட்டு இருந்தது. அங்கு லக்ஷ்மியின் மகள் அதிதி நின்று கொண்டிருந்தாள். அவளுடன் அனுவின் மகள் மதுவந்தி நின்று கொண்டிருந்தாள். அவர்களுக்கென்று தனி ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்க அங்கு தேவ் மற்றும் அதிதியின் குடும்பம் தங்கி இருந்தது. அதிதியும் மதுவந்தியும் 2.5 வயது வித்தியாசம் இருந்த போதிலும் இருவரும் நல்ல தோழிகளே. அதனால் அவள் மதுவந்தி அணுவுடன் அந்த அறையில் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறும்போது லக்ஷ்மி சரி என்று சம்மதித்திருந்தார். லக்ஷ்மி தன் தாயுடனும் இனிய நிலாவுடனும் சேர்ந்து மணமக்களின் அறையில் தங்கிவிட காலையில் திருமணத்திற்கு வேண்டிய உடைகளை வாங்குவதற்கு என்று தன் தாய் தங்கி இருக்கும் அறையில் கதவை கிட்டத்தட்ட 5 நிமிடமாக தட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிதியும் மதுவந்தியும். இனிய நிலா கதவை திறந்தவுடன், என்னத்த இவ்வளவு நேரமா கதவு திறப்பதுக்கு? நாங்களே லேட்டா எழுந்துட்டோம்னு அங்க அனு அத்தை வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க.
நீங்க என்னன்னா கதவை திறக்கவே 5 நிமிஷம் பண்ணிட்டீங்க, தள்ளுங்க என்று நிலாவை நகர்த்தி விட்டு உள்ளே வர தனது பாட்டியும் தாயும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இடுப்பில் கையை வைத்து அதிதி மதுவந்தியை திரும்பி பார்த்து, பாத்தியா, இவங்க 2 பேரையும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க என்று கூறியவள் தன் தாயிடம் சென்று அவளை உலுக்கி எழுப்பினாள். அப்போதுதான் எழுந்த லக்ஷ்மி தலையை பிடித்து கொண்டே தன் மகளையும் மதுவந்தியையும் பார்த்தபடியே, என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அம்மா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு அனு அத்தை அங்க திட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. இது தெரிஞ்சா இங்கே வந்து உங்களையும் திட்ட போறாங்க. எழுந்துங்க, எழுந்து கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க. நானும் மதுவும் ஒன்னா அனு அத்தை கிட்ட ரெடி ஆயிக்கிறோம் என்று படபடப்பாக கூறி முடித்தவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த கடிகாரத்தை ஒரு பார்வை பார்க்க அப்போதுதான் நேரம் 6 மணியை கடந்து கொண்டிருப்பது தெரிய, ஐயோ, இவ்வளவு நேரமா தூங்கிட்டோமா, தலை வர வலிக்கிற மாதிரி இருக்கே என்று தன் மகளை நோக்கியவர், அந்த பேக்ல ட்ரெஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க என்று கூறியபடியே வாயிலுக்கும் குளியலறைக்கும் நடந்து கொண்டிருந்த நிலாவை பார்த்த லக்ஷ்மி, நிலா, குட்டிமா எங்க, கிளம்பிட்டாளா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே தன்னை நிதானப்படுத்தி கொண்டு எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி. அண்ணி, வெண்ணிலாவை காணோம். நான் எந்திரிக்கும் போதே அவ இங்க இல்ல. கதவு உள்பக்கமா தான் தாள் போட்டு இருக்கு, ஆனா அவளை காணோம் என்று கூற லக்ஷ்மி தன் அண்ணன் மனைவியை புரியாத பாவனையில் பார்த்தார். என்னவளே 2 20 நிமிடங்கள் கழிந்த போதும் எதுவுமே செய்ய முடியாமல் தோற்று போனவள் தன்னை யார் இங்கு கொண்டு வந்தார்கள், எதற்காக கொண்டு வந்தார்கள், இதுவரையில் தன்னை உடலளவில் துன்புறுத்தவில்லை என்பது அவளுக்கு திண்ணமாக தெரிந்த போதிலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை கடத்தி இருக்க மாட்டார்கள் என்பதும் அவளுக்கு திடமாகவே தோன்றியது. ஆனால் எதற்கு, ஏன் என்ற பல கேள்விகள் அவள் முன்னிலையில் இருக்க அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கலானாள். விழுந்தவள் விழுந்தபடியே இருந்தாள். எழுந்து அமரக்கூட முடியவில்லை. வேண்டுமென்றே தன் கைகளை பின்னால் கட்டியிருப்பதும் கால்களையும் பின்னோக்கி பாதத்தை ஊன்றிவிடாதபடி கட்டியிருப்பதும் தான் ஏதாவது செய்து தப்பித்து விடக்கூடாது என்று அவளுக்கு நன்றாக இப்பொழுது புரிந்தது. கட்டிலில் இருக்கும்போது எப்படி ஒரு கழித்து இருந்தாலோ கீழே விழுந்தும் அதே ஒரு கழித்த நிலையில் இருக்க இந்த நிலையில் அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவளின் இந்த நிலையை மேலும் தொடர அதுவே உடலளவில் அவளுக்கு வலியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சோர்வையும் சேர்த்தே ஏற்படுத்தியிருந்தது. பள்ளியிலும் கல்லூரியிலும், ஏன் சட்ட கல்லூரியிலும் என்று ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தாள். அவளின் அழகிற்கு நிறைய பேர்கள் அவளிடம் காதலை கெஞ்சியும் மிஞ்சியும் கூறியிருந்தார்கள். எல்லாவற்றையும் திடமாக மறுத்து இருந்தாள். யாராக இருக்கும், எவராக இருக்கும் என்று யோசித்து பார்த்தவளுக்கு யாரும் மனதில் வந்து நிற்கவில்லை. யாரிடமும் அவள் கோபமாக எல்லாம் நிராகரித்ததில்லை. பொறுமையாக பேசியே புரிய வைத்து நிராகரித்திருப்பாள். பேச்சு திறனில் வல்லமையானவளுக்கு பேசி பேசியே மற்றவரை தவிர்க்கவும் தெரியும், கவிழ்க்கவும் தெரியும், சமாதானப்படுத்தவும் தெரியும். சண்டையை அவள் எப்பொழுதும் விரும்ப மாட்டாள். சமாதானத்தை மட்டுமே நாடுவாள். சண்டை ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது என்று நினைப்பவள் அவள். ஆனால் அவள் வாய்த்திறனின் மீது அவளுக்கு அலாதி நம்பிக்கை இருந்தது. அதனால் தானோ என்னவோ தந்தையின் வக்கீல் தொழிலின் மீது ஒரு ஈடுபாட்டுடன் அதை படிக்க விளைந்தாள். இந்த 2 மாதங்களில் பெரிதாக ஒன்றும் அவளுக்கு வழக்கு வந்துவிடவில்லை. விக்னேஸ்வரன் சிறிய சிறிய வழக்குகளை மட்டுமே அவளிடம் கொடுத்திருந்தார். பெட்டி கேஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சிறிய வழக்குகளை மட்டுமே கொடுத்திருந்தார். அதை வக்காலத்து வாங்கியதற்கெல்லாம் தன்னை கடத்துவார்களா என்ன என்று அதையும் ஆராய்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள். யோசித்து யோசித்து மண்டை காய்ந்தது மட்டும்தான் மிச்சம். எதுவுமே புலப்படவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்தாள். ஆனால் என்ன பயன்? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கத்தவும் முடியாது, வாய் விட்டு புலம்பவும் முடியாது. வாய்க்கட்டை இல்லாமல் இருந்திருந்தால் கூட எதையாவது கத்தி கூப்பாடு போட்டிருக்கலாம் என்று ஏதேதோ சிந்தனைகள் மூழ்கியவள் ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னை கடத்தியவனை எதிர்நோக்கி காத்திருக்க ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலைதான் அப்பொழுது. என்ன உளறல் நிலா இது? வெண்ணிலா எங்க போயிட போறா? கதவு உள்பக்கமா தாள் போட்டு இருக்குன்னு சொல்ற என்று கேட்டபடியே லக்ஷ்மியும் சென்று குளியலறையை பார்க்க அது வெறுமையாக இருந்தது. துணியை எடுத்துக்கொண்டு இதை கவனித்துக் கொண்டிருந்தவர்கள்,
நாங்க வந்து கதவை தட்டும்போது அத்தை தான் கதவை திறந்தாங்கம்மா என்று தன் தாயிடம் இனிய நிலா தான் கதவை திறந்ததை பற்றி கூறி கொண்டிருந்தாள் அதிதி. சரி, அம்மாவுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்கலாம் என்று படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பங்கஜத்தை தொட்டு உலுக்கி எழுப்பினார்கள். உலுக்க உலுக்க அவர் எழுந்தாமலேயே படுத்து கிடந்தார். அதை பார்த்து சற்று பதறிய லக்ஷ்மி, அதிதி, கொஞ்சம் அந்த ஜக்குல அந்த தண்ணியை எடு என்று தன் மகளுக்கு கட்டளையிட அவளும் துரிதமாக சென்று தண்ணியை எடுத்து வந்து தன் தாயிடம் கொடுக்க தண்ணீர் தெளித்து பங்கஜத்தை எழுப்ப முயற்சி செய்தார் லக்ஷ்மி. இயற்கையிலேயே பயந்த சுபாவமான இனிய நிலா இவர்களின் குடும்பத்திற்கு வந்த பிறகுதான் சற்று தைரியமாக எதையும் எதிர்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த நிலையை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தண்ணீர் தெளித்த பிறகுதான் சற்றேனும் அசைவு தெரிந்தது பங்கஜத்திடம். 4 பெண்களும் படபடப்பாக பங்கஜத்தை பார்த்து கொண்டிருக்க அவரும் தலையில் கை வைத்தபடியே எழுந்தார். சுற்றத்தை ஆராய்ந்தார். அதன் பிறகுதான் தன் ஒரே பேத்திக்கு திருமணம் என்பது நினைவில் வர தன்னையே பார்த்திருக்கும் 4 பெண்களையும் கவனித்தவர் எழுந்து முயற்சி செய்ய தடுமாறினார். சிறியவர்கள் இருவரும் தங்கள் பாட்டிக்கு கை கொடுத்து அவரை எழுந்து நிற்க வைத்தனர். அப்பொழுதும் அவருக்கு தள்ளாட்டம் இருக்க அங்கிருந்த கட்டிலில் அமர வைத்தனர். தண்ணீரையும் பருக கொடுக்க அதை குடித்துவிட்ட பிறகு ஆசுவாசம் அடைந்த பங்கஜம் சுற்றி வெண்ணிலாவை தேடினார். வெண்ணிலா ரெடி ஆயிட்டாளா, இல்ல இப்பதான் குளிக்கிறாளா என்ற கேள்வியுடன் அவர் கண்கள் அலைப்பாய, அம்மா, வெண்ணிலா இங்க இல்ல, உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலான்னு கேட்கலாம்னு நினைச்சோம். நீங்க ரொம்ப நேரமா எந்திரிக்கல என்று லக்ஷ்மி கூற, என்ன, வெண்ணிலா இங்க இல்லையா? என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலையே. இங்கதான் எங்கேயாவது இருப்பா பாரு, இல்லனா அவங்க அப்பன் கூட உட்காந்துட்டு இருப்பா. கல்யாணம்னு ஒரு பொறுப்பு கிடையாது இந்த பொண்ணுக்கு. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு குமரம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா என்று அவர் பாட்டிற்கு புலம்ப பெரியவர்கள் இருவருக்கும் சற்று பயம் தொற்றிக் கொண்டது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தபடியே வெளியில் சென்றனர். அதிதி மற்றும் மதுவந்தியை பங்கஜத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு இருவரும் அணுவின் அறை, ஆண்கள் தங்கியிருக்கும் அறை, ஒவ்வொரு அண்ணன்களின் குடும்பங்கள் தங்கியிருக்கும் அறை என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வர அந்தோ பரிதாபம், வெண்ணிலா எங்குமே இல்லை. அவர்களின் தேடலில் உணர்ந்து மற்றவர்களும் நிலைமையை யூகித்துக் கொண்டு மண்டபம் முழுவதும் தேடினர். பிரபுவிற்கு பூமியே தட்டாமலை சுற்றியது போல தோன்றியது. இது என்ன புது குழப்பம்? தன் காதல் கைகூடி விட்டது. தான் வெண்ணிலாவை கரம் பிடிக்கப் போகிறோம் என்று பல கனவுகளுடன் உறக்கம் வராமல் இருந்தவன், நேரம் சென்று உறங்கியவன் விடிந்தும் விடிவதற்கு முன்பாகவே எழுந்து கிளம்பியே விட்டிருந்தான். ஆனால் வெண்ணிலாவை காணவில்லையா? நேற்று கூட நன்றாகத்தானே நின்றிருந்தாள். ஒருவேளை என்று யோசித்தவன், இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே ஏதாவது இருந்திருந்தா குமர மாமா அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோடவே திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டவன், அவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அதையெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். வெண்ணிலாவை பற்றியும் அவனுக்கு நன்றாக தெரியும். பள்ளி கல்லூரி தொட்டு அவள் பின்னோடு அலைந்து கொண்டிருந்த ஆண்களை பற்றியும் தெரியும். அதையெல்லாம் ஏறெடுத்து பார்க்காதவள். தன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது என்று யோசித்தவன் அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைக்க தொடங்கினான். என்னதான் காத்தவராயன், புஷ்பா, நெடுமாறன், பிரபா, இளமாறன், கலா என்று அனைவரும் ஒத்துக்கொண்டிருந்த போதிலும் பெரிய தகப்பனாரான பெருமாளும் தாத்தாக்களான நாராயணனும் சொக்கலிங்கமும் இந்த திருமணத்திற்கு லேசில் சம்மதிக்கவில்லை. குமரன் வேற்று ஜாதியை சார்ந்தவன் என்று ஒரு முட்டுக்கட்டையை அங்கே வைக்க சிறியவர்கள் மூவரின் குடும்பமும் பிரபுவிற்கு துணையாக நிற்க, இளைய தலைமுறைகளும் பிரபுவிற்கு துணையாக நிற்க ஏதும் செய்ய முடியாத நிலையில்தான் எதையாவது செய்யுங்கள் என்று ஒத்துக்கொண்டு விலகி கொண்டனர். அவர்கள் திருமணத்திற்கு வரவே இல்லை என்று தான் கூற முடியும். பெருமாள் மட்டும் கடமைக்காகத்தான் வந்து கலந்து கொண்டதாக இருக்கட்டும் என்று வந்திருந்தார். நடேசன், அங்கையர் கண்ணி என்று இருவரும் தெய்வமடி சேர்ந்திருக்க, நாராயணனும் சொக்கலிங்கம் மட்டும் பழைய பஞ்சாங்கத்தை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தனர். பெருமாளிடம் நிறைய மாற்றங்கள் தெரிந்த போதும் இறங்கி வராமல் பட்டும் படாமல் நடந்து கொண்டிருந்தார். இந்த திருமணத்திற்கு அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமும் எவ்வளவு போராடி இருக்கிறது என்பது
அவன் நன்றாக அறிந்திருந்த போதும் இப்பொழுது இந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான் பிரபு. அவனுடைய சகோதரிகள் அவனை தேற்ற முயற்சித்துக் கொண்டிருக்க சகோதரர்கள் வெண்ணிலாவை தேடி சென்று விட்டனர். முகூர்த்த நேரமும் கடந்து விட்டிருக்க வெண்ணிலாவின் நிலையை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். எங்கு தேடியும் அவள் சென்றதற்கான அடையாளமோ அல்லது வழியோ தென்படவில்லை. போலீசும் அவர்கள் வழியில் தேடி அலசி ஆராய அவர்களுக்கும் எதுவும் கிட்டவில்லை. எல்லாமே ஏதோ மர்மமாக இருந்தது. என்ன என்று வரையறுக்க முடியாத நிலை. இனிய நிலாதான் கதவை திறந்து இருக்கிறார். கதவு உள்பக்கமாக தாள் போட்டு இருக்கிறது. குளியலறையிலும் பெரிதாக ஜன்னல் எல்லாம் இல்லை. அதன் வழியாக செல்வது என்பதெல்லாம் முடியாத காரியம். பெண்கள் மூவருமே கண் விழிக்கும் போது அசாதாரணமான சூழலையும் தலைவலியையும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். சுற்றம் மறந்து உறங்கி இருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு உணவில் எதையாவது கலந்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அறையில் ஏதோ பொருத்தப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை மற்றவர்களால் யூகிக்க முடிந்திருந்தது. அதன் பிறகு போலீசாரின் உதவியுடன் ஆராய ஆரம்பித்தனர். அங்கு எந்த தடயமும் தெரியவில்லை. அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டிஜிபியிடம், சார், இந்த ரூம்ல இருக்கிற காத்த ஆராய சொல்லலாமே. எனக்கு என்னவோ உணவுல கலந்திருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. ஏன்னா இவங்களை தவிர மற்றவங்களுக்கு அந்த உபாதைகள் இருந்திருக்கும். ஆனா இவங்க 3 பேர் மட்டும்தான் அப்படி இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த அறைக்குள்ள ஏதோ ஒரு மருந்து செலுத்திருக்கணும்னு துணிக்கிறேன். அட்மாஸ்பியரிக் சயின்ஸ், காற்றை பற்றி ஆராய்ச்சி செய்து காற்றில் கலந்திருப்பதை கண்டுபிடிப்பவர்கள். அவர்களை அழைச்சி ஆராய பார்க்கலாமே என்று கூறினார். நீங்க சொல்றது கரெக்டு தான் பிரகாஷ். ஆனா இந்த அறை காலையில இருந்து திறந்திருக்கு. ஸோ உள்ள இருக்க காத்தும் வெளியில இருக்க காத்தும் இந்நேரத்துக்கு கலந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்காக நாம ஃபாரன்சிக் ஆளுங்களை எல்லாம் வர வைக்க முடியாது. அவங்க இங்க வரதுக்கு நேரம் பிடிக்கலாம் என்று அவர் கணித்திருந்ததை எடுத்து கூற, ஆனாலும் பெண் மாயமாக மறைந்து விட்டது போல இருக்க எதையாவது ஒன்று ஆராய்ந்துதானே ஆக வேண்டும் என்ற நிலையில் போலீசாரும் ஃபாரன்சிக் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களை வரவைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். காணாமல் போனது அந்த வட்டாரத்தில் உள்ள நீதிபதியின் மகளாயிற்றே. போலீசார் நிலாவிடம் தங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு விடயங்களை தெரிந்து கொண்டு பின்பு குமரனிடம் வந்தவர்கள், பொண்ணுக்கு ஏதாவது லவ் அஃபேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் என்று கேட்க, இல்லை என்று ஒருங்கே அவன் மட்டுமல்லாமல் அவனுடைய சகோதரன் தேவ், ஆதி என்று அனைவரும் பதில் கூறியிருந்தனர். அவர்களின் ஒரே விதமான பதிலை கேட்ட இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், அது எப்படி சொல்ல முடியும் சார்? இவ்வளவு திடமா 4 பேரும் சொல்றீங்க. ஆனா அப்படி நாம சாதாரணமா விட முடியாது. அவங்களோட அறையையும் சோதிக்கணும். அப்பதான் ஏதாவது விஷயம் தெரியும்னு பார்க்க முடியும் என்று அவர் கூற, இல்லை இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு யாரையாவது விரும்பி இருந்தா அவங்களுக்கே திருமணம் செஞ்சு வச்சிருப்பேன். எங்களுடையதும் காதல் திருமணம் தான். அதனால எங்க வீட்டுல அதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. என் அண்ணன் பையன் ஆகாஷும் ஒரு பொண்ணை விரும்பிட்டு தான் இருக்கான். வெண்ணிலாவோட திருமணம் முடிஞ்ச பிறகு அவன் திருமணம் செஞ்சு கொள்ளுறன்னு சொன்னதுனால அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க வீட்டுல காதல் திருமணம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்ல என்று குமரன் கூறி முடித்தார். சார், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த காலத்துல பெத்தவங்களுக்கு தெரியாம பிள்ளைங்க எப்படி எப்படியோ இருக்கிறாங்க என்று அவர் கூறி முடிப்பதற்கு முன்பாகவே, ஆனா எங்க பிள்ளைங்க அப்படி இல்லை என்று கோரஸாக மீண்டும் குரல் கொடுத்திருந்தனர். இருக்கலாம் சார், நீங்க ஜட்ஜ், உங்களுக்கு தெரியாததில்லை. எங்களோட கண்ணோட்டத்துல நாங்க எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சுதான் ஆகணும். நீங்க கோஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் எங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் என்று அவர் கூற, அவர் சொல்வதும் சரிதானே என்று இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களின் அடுத்த கட்ட முயற்சிக்கும் வழிவகுத்தனர். இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் போலீசாரும் உறவினர்களும் தங்களுக்கு தெரிந்த இடங்களில் வெண்ணிலாவை இன்னும் தேடிக்கொண்டே இருந்தனர். ஆனால் பதில் என்னவோ பூஜ்யம்தான். ஒரு கழித்த அந்த நிலையில் எவ்வளவு நேரம் போராடினாலும் அதுவே உடலில் சோர்வையும் உடல் வலியையும் ஏற்படுத்த அதிகமான நேரம் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருப்பது 2 பக்க தோள்களிலும் வலியை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னால் முடியாது என்று கடத்தியவனை எதிர்நோக்கி காத்திருக்க ஆரம்பித்து விட்டாள் வெண்ணிலா. இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படி இருக்கிறது என்று சலிப்பு தான் ஏற்பட்டது அவளுக்கு. அவள் இனிய நிலாவை போல அல்ல, சோர்ந்து கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க தெரியாதவள்.
வாயை மூடி அமர்ந்திருப்பது என்பது பாடசாலையில் கூட அவளால் முடியாத ஒரு காரியம். இனிய நிலாவே நிறைய முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறார். தனக்கு பிறந்த பெண்ணா இவள் இப்படி பேசுகிறாளே என்று. ஒரு நிமிடம் கூட வாயை மூடி இருக்க மாட்டேன் என்கிறாளே என்ற அளவு சில நேரங்களில் வெண்ணிலாவை திட்டியும் கண்டித்தும் கூட இருக்கிறார். அந்த நேரங்களில் எல்லாம் என் மக என்ன போல இருக்கிறா என்று தனக்காக வக்காலத்து வாங்குபவர் அவளுடைய தந்தை மட்டுமே. பத்தாததற்கு வீட்டின் செல்ல பேத்தியை எது சொன்னாலும் வீட்டில் உள்ள அனைவருமே திரண்டு விடுவார்கள். அவளுக்கு துணையாக அண்ணன் தம்பி மூவருக்கும் வெண்ணிலா என்றால் உயிர். அவளை பேசவிட்டே அவள் பேச்சை கேட்டபடி அமர்ந்திருப்பார்கள். அவள் எது கேட்டாலும் அதை உடனே செய்து முடிப்பார்கள். அதனாலோ என்னவோ அந்த வீட்டில் முடிசூடா ராணியாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறாள் வெண்ணிலா. இனிய நிலாவை போல அல்லாமல் ஏன் லக்ஷ்மியை விடவும் மிகவும் தைரியமானவளாக தன் பெண்ணை வளர்க்க வேண்டும் என்று எண்ணி மிகவும் தைரியத்தை கொடுத்து வெண்ணிலாவை வளர்த்திருந்தான் குமரன். அதனாலோ என்னவோ அசாதாரண தைரியத்தில் அவள் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டேதான் இருப்பாள். 3 அண்ணன்களின் துணை இருக்க பாதுகாப்பான தைரியத்தை அவள் எப்பொழுதுமே உணர்ந்திருக்கிறாள். தவறு என்று எதையும் பெரிதாக செய்து வைக்க மாட்டாள். எப்பொழுதும் நியாயமாகவும் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் இருக்க தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல எதிலும் நியாயம் தர்மம் என்று பார்ப்பவளுக்கு சிறு வயதிலிருந்து தவறு செய்யும் எண்ணமெல்லாம் எப்பொழுதுமே தோன்றியதில்லை. தவறு செய்தால் அதை மறைக்க வேண்டும். தந்தையின் முன்பு தலை குனிந்து நிற்க வேண்டும். எதற்கு அப்படி ஒரு இழிநிலை என்று எப்பொழுதுமே நிமிர்வாக தைரியமாக எதையும் எதிர்கொண்டுதான் பழக்கம் அவளுக்கு. தன்னுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் எப்பொழுதும் தன்னுடைய பலமாக கருதுபவள் அதை அடுத்தவரிடம் உபயோகிக்க நினைக்க மாட்டாள். வீட்டில் பழகுவது போல வெளியில் எவரிடமும் பழக மாட்டாள். வீட்டில் உரிமை எடுத்துக்கொள்வது போல வெளியில் உரிமை எடுத்துக் கொள்ள மாட்டாள். பிரச்சனை என்று வந்தாலும் சரி, அல்லது காதல் என்று வந்து நின்றாலும் சரி, பேசியே அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்பி வைக்க நினைப்பாள். அதை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாற்ற விளைய மாட்டாள். அப்படிப்பட்டவளுக்கு யார் எதிரி இருக்க முடியும்? கண்டிப்பாக இல்லை என்றுதான் தோன்றியது. எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் அவளுக்கு எதிரி பட்டியலில் ஒருவள் கூட நிற்கவில்லை என்பதுதான் திண்ணம். ஒருவேளை தந்தையின் எதிரியாக இருப்பார்களோ? நியாயம் நீதி என்று நிற்பவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிகள் இருக்கத்தானே செய்வார்கள். அப்படி இருந்தாலும் தன்னை கடத்தும் அளவுக்கு இருக்குமா என்ன? குமரன் நீதிபதியாக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகி இருக்க, அந்த 4 வருடங்களும் அவள் எந்தெந்த வழக்குகளை கையாளுகிறார் என்று அவளும் அந்த வழக்குகளை கேஸ் ஸ்டடி என்று சொல்வார்களே, அதற்கேற்ப அந்த வழக்கை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வாள். சிறு வயதிலிருந்து வழக்கறிஞர்களின் உடை மீது அவளுக்கு ஒரு அலாதி பிரியம். அதை நிறைய முறை போட்டுக்கொண்டு தன் தந்தையை போல வழக்காடுவது போல நடித்து காட்டுவாள். அது அவளுக்கு பத்தாமல் பூமியில் பிறழும். நினைவு தெரிந்த காலத்தில் இருந்தே செய்து கொண்டிருந்தவளுக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் தருவாயில்தான் இதைதான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று பெற்றவர்களிடம் கூறிவிட குமரன் அதை ஆமோதிப்பாக தலையாட்டினார். இனிய நிலாவோ பெண் பிள்ளைக்கு எதற்கு இந்த வேலை என்று கேள்வி எழுப்பினார். ஏன் பெண் பிள்ளை இதைதான் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதாமா என்று தன் தாயை கேள்வி கேட்டே வாயை மூட வைத்து விடுவாள். அவள் 1ஆம் ஆண்டு கல்லூரியில் சேர்ந்திருக்கும் போதே குமரனுக்கு நீதிபதிக்கான ஸ்தானம் கிட்டிவிட அனைவரை காட்டிலும், ஏன் குமரனை காட்டிலும் கூட மிகுந்த சந்தோஷப்பட்டது வெண்ணிலாவே. அதன் பிறகு ஆவலாக தன் தந்தையிடம் அமர்ந்து பேசும்போதெல்லாம், இன்னைக்கு என்ன வழக்குப்பா வந்தது, அதுக்கு என்ன தீர்ப்புப்பா சொன்னீங்க என்று கேட்டபடியே அமர்ந்திருக்கும் தன் மகளை வாஞ்சையாக வருடி கொடுத்தபடியே அன்று நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வார் குமரன். இனிய நிலா கூட, எதுக்குங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பொண்ணுகிட்ட போய் என்று கேட்பார். அதற்கு குமரனோ, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அது பொண்ணோ இல்ல ஆணோ, சுத்தி நடக்கிறது தெரியணும், தப்பு ரைட்டு தெரியணும் என்று பதில் உரைப்பார். கொலை கொள்ளை சொத்து வழக்கு இத்தியாதிகள் என்று பல இருந்த போதும் சொத்து வழக்குகள் தான் பெரும்பாலும் அங்கே நடந்து கொண்டிருக்கும். தன் பெண்ணிடம் எதையும் மறைக்காது அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார் குமரன். சில விஷயங்களை அவர் மறைக்க நினைத்தாலும் அவர் இல்லாத நேரங்களில் அவருடைய அறையில் அதை படித்து தெரிந்து கொள்வாள். அந்த வகையிலும் யோசித்து பார்த்தவளுக்கு எதுவுமே மண்டைக்குள் ஏறவில்லை. யாராக இருக்கும் என்று ஒரு துப்பும் கிடைக்காமல் போக, இன்னும் எவ்வளவு நேரண்டா இப்படியே வச்சிருப்பீங்க, எவனாவது வந்து கட்ட திறந்து விடுங்கடா என்று மனதிற்குள் தான் கர்ஜித்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா.
ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து அந்த அறை மட்டும் இல்லாமல் அடுத்து சுற்றி இருந்த இடங்களிலும் ஆராய்ந்தனர். சாதாரண இடமாகவோ அல்லது அறையாகவோ இருந்திருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிட்டி இருக்கும். ஜன நெரிசல் இருந்த இடத்தில் காற்றும் மாறி இருந்ததால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மோப்ப நாய்களின் உதவியை கூட நாடியிருந்த போதும் தேவையான எதுவும் அவர்களுக்கு கிட்டவில்லை என்பதுதான் உண்மை. மண்டபத்தை காலி செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அனைவரும். ஆகாஷ், சரவணனும் மண்டப கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்வதாக சொல்லிவிட அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்த நிலையிலும் வெண்ணிலாவை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் வீட்டுக்கு சென்று அடைந்த உடனே போலீசார் வீட்டிற்கு வந்து வெண்ணிலாவின் அறையை சோதனை செய்ய வேண்டும் என்று கேட்க வேறு வழி இல்லாமல் பெண் போலீஸை மட்டும் அவளுடைய அறையை சோதனை செய்ய அனுப்பி வைத்தார் குமரன். பெண் காவலர்கள் அவள் அறையில் எதை தேடிக் கொண்டிருந்தார்களோ அது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எதை நோக்கி தேடினார்களோ அப்படி எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் வெளியே வந்தவர்கள் அங்கு அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டரிடம், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார், எல்லாமே கிளியரா இருக்கு என்று கூற அவர் சில விஷயங்களை பற்றி கேட்டார். அதற்கும் எல்லாமே இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர் கேட்ட ஒவ்வொன்றிற்கும் அவர்களும் இன்ஸ்பெக்டருக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்பு குடும்பத்தாரிடம் சில விசாரிப்புகள். அதன் பிறகு அவர்களும் சென்றுவிட பெண்களை வீட்டில் வைத்துவிட்டு ஆண்கள் எல்லோருமே இரவுக்குள் எப்படியாவது பெண்ணை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கெங்கோ தேடி சென்றனர். சொந்தங்கள் எல்லாம் தேடி தேடி அலைந்து தேடிய இடத்திலேயே மீண்டும் தேடி என்று அன்று இரவும் நெருங்கிவிட்டிருக்க குமரனுக்கு பயப்பந்து ஒன்று நெஞ்சில் உருள ஆரம்பித்தது. பிரபு குடும்பத்தினரும் வெண்ணிலாவின் வீட்டில்தான் இருந்தார். திருமணம் நின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. அவர்களுக்கு தங்கள் வீட்டு பெண் நல்லபடியாக கிடைத்து விட வேண்டும், அதை மட்டுமே பிரார்த்தனையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன இருந்தாலும் வெண்ணிலா அவர்களின் தங்கையின் மகள் அல்லவா, தங்கள் வீட்டு பெண்ணிற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பயம் மேலோங்கி இருந்தது. கணேசன் குமரனிடம், நம்ம குட்டிமாவுக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லையா? நீ சொன்னதுக்காக ஒருவேளை அவ சம்மதித்து இருப்பாளோ என்ற ரீதியில் கேட்க, இல்ல அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் எதிர்க்கையும் பேசின பிறகு கூட அவ அறைக்கு போய் நான் தனியா அவகிட்ட பேசினேன். அவளுக்கு காதல் இல்லைன்னு என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் உங்க இஷ்டம்ப்பா, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும்னு அவ சம்மதிச்ச பிறகுதான் நான் இந்த திருமண ஏற்பாடு செஞ்சேன் அண்ணா. இன்னும் சொல்லணும்னா, இல்லம்மா, எனக்காக நீ சம்மதிக்க வேணாம். நீ யோசிச்சு சம்மதம் சொல்லு. ஒரு வாரம் இல்ல ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ கூட எடுத்துக்கோ. ஆனா உனக்கு பிடிச்சு நீ யோசிச்சு சம்மதம் சொல்லி இருக்கணும். அப்படி யோசிக்கும் போது உனக்கு சரி வரலன்னா நான் தாராளமா காத்தவரான்கிட்ட பேசுறேன். இப்படிதான் நான் அவகிட்ட சொல்லி இருந்தேன். நிலா அடுத்த நாள் நைட்டே என்கிட்ட வந்தா, அப்பா எனக்கு சம்மதம்ப்பா, பிரபுவை நிராகரிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த காரணங்களும் இல்லை. அவர் என்னை விரும்புறாரு என்று எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த விருப்பமும் ஏற்படல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திருமணத்திற்கு பிறகு ஏற்படலாம். அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திருமணத்தை ஏற்பாடு செஞ்சேன் என்று நீண்ட விளக்கமாக தன் தமையனிடம் கூறி முடித்தார் குமரன். நம்ம பாப்பா காதல் செய்திருப்பான்னு சொல்ல வரல குமரா. ஒருவேளை இப்ப திருமணம் வேணாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா என்று கணேசன் மீண்டும் கேட்க, அப்படி சொன்னதுனால தானே அண்ணா ஒரு வருஷம் இந்த திருமணத்தை தள்ளி வச்சோம். அது மட்டும் இல்லாம நம்ம குட்டிமா நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா அண்ணா என்று கூறிய குமரனின் குரல் தோய்ந்து ஒலித்தது. கணேசன் கண்களை மூடி தன்னை சமன்படுத்தினார். அவருக்கு செல்லப்பெண் அல்லவா அவள். தன் இளைய மகளை பற்றி தனக்கு நன்றாக தெரிந்திருந்த போதும் எப்படி இப்படி ஒரு கேள்வியை தன் தம்பியிடம் கேட்டேன் என்று தனக்குள்ளாகவே நொந்து கொண்டார் கணேசன். இது எல்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருந்த விஷயங்கள்தான். உண்மையில் எதை பற்றி சிந்திப்பது என்று தெரியாமல் தெரிந்த விஷயங்களை பற்றியே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்தனர். மணமக்களுக்கு மட்டும் விடியாத இரவாக இருக்க வேண்டிய அந்த இரவு அந்த குடும்பத்திற்கே விடியாத இரவாகத்தான் இருந்தது. யாரும் எதுவும் உண்ணவில்லை. பொட்டு உறக்கம் இல்லாமல் அழுதபடி தங்கள் மகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வெளியே சென்ற ஆண்கள் எல்லாம் இரவு வெகு நேரம் கடந்து வீட்டிற்கு வந்தாலும் வெறும் கையுடன் தான் திரும்பி வந்தனர். போலீசாராவது தங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார்கள், நல்ல விஷயமாக கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து இருக்க அவர்களும் வெறும் கையை விரித்து காட்டினார்கள்.
பூட்டிய அறையிலிருந்து பெண் காணவில்லை என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாத நிலைதான். எங்காவது யாராவது அவளை பார்த்திருந்தால் கூட ஏதாவது கண்டுபிடிக்க முடிந்திருக்கும். ஆனால் எந்த வழியும் கிடைக்காமல் அவர்களும் என்னதான் செய்வார்கள்? அவர்களும் மனிதர்கள் தானே.